ஓகே, குயிக்காக போகலாம். CPL 8.2 செமிஃபைனல் 1 கார்த்திக் மோகனன் டீம் வர்சஸ் பாலாஜி லெவன்ஸ். ஓகே, CPL 8.2 செமிஃபைனல் 1 கார்த்திக் மோகனன் டீம் வர்சஸ் பாலாஜி லெவன்ஸ். இந்த மேட்ச்சில் கார்த்திக் மோகனன் டீம் won the toss and decided to field first. சக்தி மென்டராக இருந்தால் அந்த டீம் எப்பவுமே டாஸ் பண்ணி பேட்டிங் தான் இதுவே இல்லை. டாஸ் வின் பண்ணனே போலிங் அங்கேருந்து சொல்லியிருப்பான் சக்தி. பாலாஜி லெவன்ஸ்க்காக மிடில் மதன் மற்றும் செல்வம். மேடி வில் பி ஆன் ஸ்ட்ரைக். செல்வம் நான் ஸ்ட்ரைக்கரில் கண்டிப்பாக அவ ஸ்டார்ட் பண்ணுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, செமிஃபைனல் வந்தாலே CPL வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அது அண்ணன் கென்னட் அண்ணன் வந்து ஆர்ட்ரிக் 6 அச்சா 100 rupees சன்மானம். காசோலையெல்லாம் கிடையாது, கேஷ் ப்ரைஸ். ஹார்ட்ரிக் 6க்கு 100 rupees கேஷ் ப்ரைஸ். கென்னட் அண்ணன் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு. இது இந்த கான்டெஸ்ட் வந்து என்டையர் மேட்ச்க்குமே இருக்குமாண்ணா? எஸ், தேங்க்யூ. 11:40ங்க அம்பையர்ஸ். we are away from 5 minutesங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரைக்கில் மேடி, நான் ஸ்ட்ரைக்கரில் செல்வம். இங்கே மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறது அவா கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸுங்க, நல்லா போட்டிருக்காரு. டாட் பால்னே சொல்லலாம், பட் இது பை சென்ற பொருள் உறவுகள். நல்ல ஸ்டார்ட் ரெண்டு பக்கமும். அவா ஒரு லெஃப்டி. கிரசன்ட்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, பட் அவர் கழுத்து வழியிலும் ப்ரூஃப் பண்ணுறாருங்க. அவா டு செல்வம். ஒரு ரன்னிங் பிட்வீன் குயிக் சிங்கிள். ஆஹா, நல்ல ஒரு ஃபீல்டிங் வினோத் கிட்ட வந்து. ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் அபவ் 40ங்க. பட் ரன்னிங் பிட்வீன் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் தினேஷ் மற்றும் கணேஷ் ஓடுன மாதிரி, தௌலத் ஓடுன மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ரன்னிங் பிட்வீன் இன்டென்ஷன் கிளியராக இருந்தால் இந்த மாதிரி ரன்லாம் எடுக்க முடியும். ஆஹா, ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு 6ங்க. அப்போ எங்கள் அப்பா 73 meters கவர்ஸ் தி சீல். ஸ்ட்ராங்காக தெரியுறாரு மேடி. இங்கேருந்து ரிவர்ஸில் வந்து இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. போன மேட்சும் கிட்டத்தட்ட ஒரு 3 6 கிளியர் பண்ணியிருந்தார். இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு 6 வந்திருக்கு. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறாரு. இங்கே ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். அவா டு மேடி. திருப்பியும் ஒரு அடி அதே இடத்துல. பட் இது பவுண்டரியை தடுக்கப்படுமா? அப்புறம் போயிருக்குங்க பவுண்டரி. இந்த வாட்டி ஃபைன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு மேல. கேம் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட்ஸ்மேனுக்கு. ஃபீல்டர் இருக்கு அங்க இருக்காங்களா, நீ இன்னும் ஃபைன் அடிப்பேன். பேக் டு பேக் பவுண்டரிங்க மேடி பேட்ல இருந்து. அங்க ஃபீல்டர் இல்ல, இது 6 நாளா. ஓ, ஜஸ்ட் அவே ஃப்ரம் தி பவுண்டரி. ஜஸ்ட் பவுண்டரி. 1 bounce 4. கேம் நாலேஜ், இதை தாங்க கேம் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஃபீல்டர்ஸ் எங்க இருக்காங்க? கஷ்டப்பட்டு ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிக்கிறதுக்கு
ஃபீல்டாக இல்லை இடத்துல அசால்ட்டாக ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் 3 பவுண்டரிஸ், பட் பேக் டு பேக் 3 சிக்ஸஸ்க்கு மட்டும் தான் ₹100 காசோலை. இது ஒரு அருமையான ஷாட்டுங்க. ஃபீல்டரே கிடையாது, இன்னும் சர்க்க கிளியர் பண்ணிருக்கு. ஒரு சேஸ் பவுண்டரி, ஒரு லாங் சேஸ்க்கு அப்புறம் இது ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் 4 4, ஒரு 6 3 4, 3 4 அடிச்சிருக்காருண்ணா. 50 50 50 ஆகுது. ஓகேண்ணா, ஓகே ஓகே. contest will be open only for sixes, not the fours. End of first over score 20 without loss. இது தெரியாதா மேட்ச் அப்படின்ற அங்கே பார்த்தா தான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நான் ஸ்கோர் மட்டும் கேட்குறேன் சார். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 20 வித்வுட் லாஸ். ரெண்டாவது ஓவர் வினோத் போட வந்திருக்காரு. இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் எண்ட். இப்போ ஸ்ட்ரைக்ல செல்வம். சரியான பிரேக் த்ரூங்க இங்க. வினோத் உள்ள வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 ரன் போனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் ஃபார் த டீம் கார்த்திக் மோகனுக்காக. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காருங்க பவர் பிளேயோட. ரெண்டாவது ஓவர் வினோத் ஸ்ட்ரைக்ஸ் ஃபார் த டீம் கார்த்திக் அண்ட் மோகன் அண்ட் டீம். செல்வம் டிபார்ட்ஸ். பவர் பிளேல எவ்வளோ ரன் வருதோ அது மாதிரி விக்கெட்டை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. என்டையர் சிபிஎல் 8.0 பார்க்கலாம் நீங்க. Who will be the next batsman? Okay, another contest. Hat-trick wickets will be awarded for ₹100. So batting பக்கமும் ஒரு contest இருக்கு, bowlersக்கும் ஒரு contest. Hat-trick wicketக்கு ₹100 cash and hat-trick 6க்கும் ₹100 cash. The contest is opened. Next batsman சுனில் உள்ள போறாருங்க. ஒரு ஏர்லி பிரேக் த்ரூ விக்கெட் வினோத் கிட்ட இருந்து. அவர் ஒரு S2 பிளேயர் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுனில். ஒரு சரியான ஒரு பவுலர், பட் பேட்டிங் இப்போ ஒரு சப்போர்ட்டிங் பேட்ஸ்மேனாக உள்ள போயிருக்காரா இல்லை ஸ்ட்ரைக்கராக போயிருக்காரான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். செகண்ட் பவுலர் ஆஃப் தி செகண்ட் பவர் பிளே ஓவர். ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு இன்னர்ஸ் இருக்க தாண்டி இருக்காங்க. கம்ஃபர்டபுளாக 2 ஓடுவாங்க, ஓடி இருக்காங்களே சொல்லலாம். வா, பாலை எந்த மோதி எடுக்கிறாருங்க. நல்ல ஒரு இன்டென்ஷன் சுனில் கிட்ட இருந்து. வினோத் டு சுனில். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் டாட் பாலை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. பேஸ் ஸ்லைட்டாக கம்மி பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் வினோத். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க இங்கே சிபிஎல், அதனால தான் இந்த சிபிஎல் கொஞ்சம் எப்பயுமே ஸ்பெஷல். ஓகே, இன்னும் ஒரு ஸ்லோயர்க்கான ஒரு தேடல், பட் ஒய்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ் வினோத். ஒரு டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு வைட். ஸ்ட்ரைட்டா இங்க ஜுனைத் கிட்ட எடுப்பாராம், பிடிச்சிருக்காருங்க. பேக் டு பேக் பிரேக் த்ரூ வினோத். கோல்டன் ஆர்ம் ஆஃப் கார்த்திக் மோகன் டீமுக்காக பேக் டு பேக் ஒரு பிரேக் த்ரூ. ஏர்லி விக்கெட்ஸ். இங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவைப்படுது மதன் டீமுக்கு. ஒரு பக்கம் அவர் நான் ஸ்ட்ரைக்கரில் நிற்கிறாரு. உள்ள மேடி இருக்கிற வரைக்கும் பாலாஜி லெவன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஸ்டில் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்க போகுது என்றதை பொறுத்து தான் பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரன் போனாலும் இந்த ஓவர் சக்ஸஸிவாக போட்டிருக்காருங்க. பவர் பிளே 2 வினோத் ஃபார் கார்த்திக் மோகனன் டீம். ஆஹா, நல்ல ஒரு சிங்கிள், நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் கூட. ஃபீல்டிங் ஒரு சேஞ்ச். இந்த ஓவரில் ஆல்ரெடி இது வரைக்கும் பெருசாக ரன்னு போலங்க. ஒரு வைடு, ஒரு டபுள், ஒரு சிங்கிள் மட்டும்தான். பட் இங்கே ஸ்ட்ரைக்கர் மேடி வினோத் ஒரு கேம் பிளான் வச்சிருக்காரா பார்க்கலாம். ஆஹா, கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காருங்க. இது 6ஆம் நாளா பவுண்டரி மட்டுமே. சூப்பர் ஆடி இருக்காரு. ரன் ஆல்ரெடி இந்த ஓவரில் 4 ரன் வந்தாலும் இந்த பவுண்டரியோட சேர்த்து 8 ரன். 28 ஸ்கோர். At the end of the power play score 28 with loss of 2 wickets. End of the power play score 28 with loss of 2 wickets. மேடிக்கு ஒரு பவர் பிளே பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது. சுனில் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இங்கே கார்த்திக் அதை கேபிட்டலைஸ் பண்ணுறா பார்க்கலாம். மேடி கூட கிட்டத்தட்ட 4-5 ஓவர் ஆடி ஆகணும். மேடியை மிடில் வைக்க ட்ரை பண்ணுவாங்க டீம் பாலாஜி லெவன்ஸ். இப்போ ஜுனைத் வந்திருக்காருங்க. பவர் பிளே முடிஞ்சு ஜுனைத் டு கார்த்திக். ஆல்ரெடி போர்டில் 28 ரன்னு, பட் 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஜுனைத் டு கார்த்திக். ஆஹா, சிறப்பு ஆடிருக்காருங்க. பேஸுக்கு ஆடிருக்காரு. அவரோட கேம் ஆடுறாருங்க. மேடியை மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்கில் வைக்க பார்க்குறாங்க. கார்த்திக் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு ஃபார் த டீம் பாலாஜி லெவன்ஸுக்காக. இப்போது மேடி ஆன் ஸ்ட்ரைக். ஜுனைத் டு மேடி. ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். இன்னர் சர்க்கிளில் பாயிண்ட் மேலே ஒரு வச்சுட்டு போடுறாங்க. எக்ஸாக்ட் லாஸ் ஓப்பன். ஆஹா, டாட் பாலுங்க. ஜுனைத் அவரோட பேஸ் இம்ப்ரெசிவாக இருக்குது. நல்ல ஒரு பேஸ் போடுறாரு ஜுனைத். அவரோட ஹைட்டையும் யூட்டிலைஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 5 பவுண்டரி அடிச்சிருக்காரு மேடி. அவர் வச்சு ஒரு டாட் பால் போடுறது பெரிய விஷயம். போட்டிருக்காரு ஜுனைத். இப்போ ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஜுனைத் டு கார்த்திக். லீகல் டெலிவரி. நோ சிக்னல் ஃப்ரம் அம்பையர்ஸ். டாட் பால். அகைன் டாட் பாலுங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ். கிட்டத்தட்ட 3 டாட் பால் போடுறாருன்னு சொல்லலாம். அது லெக் பைஸில் ஒரு ரன். பட் ஸ்டில் தினேஷ் செம்மையாக போட்டுட்டு இருக்காரு கார்த்திக் மோகனன் டீமுக்காக. அகைன் டாட் பால். பேக் டு பேக் ஆர்டிக் டாட் பால்ஸ்க்கு இன்னும் கேஷ் பிரைஸ் அறிவிக்கல. பட் ஸ்டில் டாட் பால்ஸ் மேக்ஸ் த மேட்டர். விக்கெட்டை விட டாட் பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜுனைத் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம். டாட் பால் அகைன். பேக் டு பேக் 4 டாட் பால்ஸ்ங்க. What a fantastic over. End of 3 over score 30, just couple of runs. End of 3 over score 30 with loss of 2 wickets. சிறப்பான ஓவர் அமைஞ்சிருக்கு. ஜுனைத் சரியான ஓவரா போட்டிருக்காருங்க. 2 பெரிய ஓவருக்கு அப்புறம் இது சரியான ஓவர். ஆஃப்டர் த பவர் பிளே மேட்சை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இந்த ஓவரில் 8 ரன் ஆடி இருந்தாலுமே ஸ்கோர் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ரன் ரேட்டை பிடிச்சிருக்காருன்னு சொல்லாங்க ஜுனைத் ஃபார் த டீம் கார்த்திக் மோகனன் அண்ட் டீமுக்காக. வினோத் குயிக்காக உள்ளே வந்திருக்காரு அவரோட ஸ்பெல்லை முடிக்க. ஸ்ட்ரைக்கில் மேடி. வினோத் கம்மிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் எண்ட்.
அடிச்சிருக்காருங்க இங்க. அட்டேங்கப்பா பெரிய ஆறு. 73 மீட்டர்ஸ். ஃபேண்டாஸ்டிக் ஷாட். அந்த 4 ஆறு அடிக்கும் போது பால் தேஞ்சிருச்சு. கான்ஃபிடென்ட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட அது அகைன்ஸ்ட் சொல்லுவாங்க. இந்த பக்கம் லெக் சைடில் ஆஃப் சைடில் அடிது காத்து. அகைன்ஸ்ட் ஒரு 6 73 மீட்டர்ஸ். சென்னையின் மெல்பர்ன் அழைக்கப்படும் கிரசன் மாகாணத்தில் பவுண்டரிஸ்லாம் பெருசு. அப்படியும் ஒரு 6. இந்த ஓவரில் 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மேடி. இன்னும் 5 பால் இருக்கு வினோத் கிட்ட. ஒரு அகலப்பந்தா இருக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் ஃபார் த அம்பையர்ஸ் கால். எஸ் இட் இஸ் ஒயிட் பால். ஒயிட் +1. ஆல்ரெடி ஒரு பாலுக்கு 8 ரன் ஆடிட்டாங்க இந்த ஓவர். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். வினோத் டு கார்த்திக். ஆடி இருக்காருங்க. மேடியை ஸ்ட்ரைக்கில் வச்சிருக்காருங்க இந்த ஓவரும். போன ஓவர் பின்னதை இந்த ஓவர் ஒரு பண்ணல. பாலாஜி லெவன்ஸ்க்கு தேவையான ஒரு சிங்கிள் ஆடி கொடுத்துருக்காரு கார்த்திக். ஸ்ட்ரைக்கில் மேடி. 4 more to go. டாட் பாலுங்க. வயசில் ஒரு ரன்னு. பேச கட் பண்ணுறாரு. யோசிக்கிறாருங்க வினோத். டாட் பால். ஒரு 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக் வினோத் கிட்ட இருந்து. ஆல்ரெடி இந்த ஒரு 10 ரன் ஆடிட்டாங்க. பட் இருந்தாலும் டாட் பாலுங்க. முக்கியமான இடத்துல 2 டாட் பால் போட்டிருக்காரு வினோத். பேச கட் பண்ணியிருக்காரு. ரெண்டாக மாறுமா, மாத்துவாங்களா அபு? ஆஹா, நல்ல ஒரு கால். சிங்களோட முடிச்சிருக்காரு இந்த ஓவர். எண்ட் ஆஃப் 4 ஓவர். ஸ்கோர் 41. இப்போ வரைக்கும் 10 ரன் ரன் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க. செமிஃபைனல் 1 இந்த மேட்ச்சில் கார்த்திக் மோகனன் டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 20 ரன் ஆடிந்தார் மேடி. பட் 2வது ஓவர் ஒரு விக்கெட், ஒரு பிரேக் த்ரூக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு 4 ரன், அப்புறம் ஒரு லாஸ்ட் பால், ஒரு பவுண்டரி. 3வது ஒரு ஜுனைத் வந்து 2 ரன்ல போட்டு நிறுத்தினாருங்க. அப்போ ஸ்கோர் 30. இந்த ஓவரில் திருப்பியும் வினோத் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 கொடுத்தாரு. ஒரு ஒயிட்ல ஒரு பைஸு, அப்படி எப்படின்னு 11 ரன்ஸ் சம்ஹவ் மேனேஜ் டு ஸ்கோர் இந்த ஓவரில். ஸோ எட் ஆஃப் 4 ஓவர் ஸ்கோர் 41. ஆஃப்டர் த பிரேக் எப்படி போக போகுது, இன்னும் 4 ஓவருக்கு எவ்வளோ ரன் செட் பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். மினிமம் 30 ரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கோட் சொல்கிறாரு. பட் இஃப் 30 ரன் அடித்தாங்கன்னா 72 வில் பி த பிக்கஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் செமிஃபைனல் 1க்கு அகெயின்ஸ்ட் கார்த்திக் மோகனன் டீமுக்கு. 24 balls 30 எக்ஸ்பெக்டட். பட் ஸ்டில் எவ்வளோ அடிப்பாங்கன்னு பார்ப்போம். மேடி சென்ட்ரலில் மிடில் இருக்க வரைக்கும் 30 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரு எண்டில் போலர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. ஜுனைத், வினோத். ஆல்ரெடி 2 bowler ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ 3ஆவதாக யார் போடுவான் அப்படின்னு பார்த்தா, சாரி, ஆல்ரெடி 3 bowler போட்டாங்க. ஆசா அந்த bowler பேர்
யோகி உள்ள வந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். யோகி அவரோட லாஸ்ட் மேட்ச்சில் சிறப்பாக போட்டிருந்தாரு. செகண்ட் ஸ்பெல் போட்டிருந்தாரு. இந்த வாட்டியும் செகண்ட் ஸ்பெல் தான் போட வந்திருக்காரு. ஆனால் பிரேக் முடிஞ்சு வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கவர்ஸ் திசையில் ஸ்ட்ரைட்டாக ஜுனைத் கிட்ட. ஜஸ்ட் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் மேடி. யோகி டு மேடி. இந்த யாருங்க ஸ்ட்ரைட்டா ஜுனைத் கிட்ட பிடிச்சிருக்காருங்க. பிகெஸ்ட் பிரேக் த்ரூ, மச் நீடட் விக்கெட். மேடி டிபார்ட்ஸ். இங்கிருந்து ஸ்கோர் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாருமே ஆடக்கூடிய பிளேயர் தான் இந்த பக்கம். போர்டில் 42 ரன் இருக்கு. மேக்சிமம் இந்த 42ல் 30 ரன் கிட்ட மேடி தான் ஆடி இருந்தார். இப்போ மேடி பேக் டு த பவிலியன். யோகி உள்ள வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருங்க. போன மேட்ச் 6-8 போட்டிருந்தாரு. இந்த மேட்ச் 5 வந்திருக்காரு. கொஞ்சம் ஏர்லியே வந்திருக்காரு. என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு கார்த்திக் மோகனன் டீமுக்காக. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் பாலாஜி லெவன்ஸ் ராகுல் comes to the middle. இன்னும் சரியா 23 பந்துகள் மீதம் உள்ளது. 22 பந்துகள். டைம் 11:58. ஒரு லெஃப்டி ராகுல் உள்ள வந்திருக்காருங்க. யோகி டு ராகுல். வந்த உடனே ஒரு 6 69 மீட்டர்ஸ்ங்க. வாட் a fantastic shot, what a comeback, what a confident. பா ஸ்ட்ரைக் பண்ற முதல் பாலே ஒரு 6ங்க. ஃபண்டாஸ்டிக் ஷாட். 69 மீட்டர்ஸ். மெல்பர்னில் எல்லாமே, சென்னை மெல்பர்னில் அழைக்கப்படும் கிருஷ்ணன் மாகாணத்தில் எல்லாமே 65 மீட்டர் எல்லா சைடும். ஆஹா வாடா மிஸ் ஃபீல்டிங். இங்கே ஜஸ்ட் சிங்கிள். நல்ல ஒரு டெம்பரமெண்ட். ஒரு 6க்கு அப்புறம் நல்ல ஒரு பால்னு சொல்லலாம். யோகி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் குயிக்கா, பட் அது ஒரு ஆடி இருக்காரு. ராகுல் கார்த்திக் ஸ்ட்ரைக்ல. கார்த்திக் மோகனன் டீம் அகைன்ஸ்டா கார்த்திகே விளையாடுறாரு. பட் இவர் வேற கார்த்திக். ஃபீல்டிங்கில் ஒரு சேஞ்ச். இன்னும் சர்க்கிளில் ஒரு ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா வச்சு போடுறாங்க. கவர்ஸ்லேயே ஆடிட்டே இருக்காருங்க கார்த்திக். 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்களா? ஓடவில்லை. யோகி டு ராகுல். ஸ்லோயர் பால், ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. நல்லா போட்டாருங்க. அதெல்லாம் டாஸ் பண்ணி போட்டாரு. சரியான இடத்துல விழல. மேபி விழுந்து இந்த டாட் பால் கிடைச்சிருக்கும். வாட் a ball, what a fantastic delivery. நல்ல பேசுங்க. ஸ்ட்ராங்கான அப்பீல் கேட்கிறாரு. இல்லை. end of 5 overs. score 51. இப்ப வரைக்கும் ஓவருக்கு 10 ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. ஜுனைத் போட்ட அந்த ஒரு ஓவர் 2 ரன். அதுலயும் ரன் போயிருந்தா இன்னும் எங்கேயோ போயிருக்கும். பட் இப்போ எங்கெல்லாம் ரன் லீக் ஆகுதோ அங்கெல்லாம் ஜுனைத் இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஜுனைத் கம்ஸ் டு த மிடில்.
ஒரு ரிட்டையர்டு ஹார்ட் கார்த்திக் வெளியே வராரு. ஹரிஷ் உள்ளே போகிறாருங்க. முக்கியமான டைமில் இது மாதிரி பண்ணுறது பெரிய விஷயம். குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ரிட்டையர்ட் ஆகிட்டுனா அது அவுட்டு தான். அந்த பேட்ஸ்மேன் திருப்பி உள்ளே போக முடியாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ரிட்டையர்ட் ஆகிட் கன்சிடரபிளி விக்கெட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஜுனைத் உள்ள வந்திருக்காருங்க. இந்த ஓவரும் ஜுனைத் எவ்வளோ இழுத்து பிடிப்பார்னு பார்க்கலாம். இப்போ ஹரிஷ் ஸ்ட்ரைக்கில், ஜுனைத் டு ஹரிஷ். ஃபேண்டாஸ்டிக் ஷாட். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் இல்லைங்க, பிடிச்சிட்டாருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். மிஸ்ஃபீல்ட் பண்ணாலே 2 ரன்னு மெல்பர்னில். பட் ஸ்டில் சம்பவ். Okay, I will not. Wow, fantastic deliveryங்க. ஜுனைத் ஒரு லெஃப்ட் கிக் சூப்பரா போடுறாரு. ஸ்லோ பவுன்சர். ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க ஜுனைத் த்ரூ தி டோர்னமெண்ட் bowling சைடுல. Again a dot ball. Back to back dot balls. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ஜுனைத். நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் ரன் பயங்கரமா லீக் ஆயிதோ அங்க வந்து அந்த ரன் ஸ்டாப் பண்றதுல ஜுனைத் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு முன்னாடி ஓவர்லையும் பண்ணியிருந்தாரு, இந்த ஓவரும் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னும் ஓவர் முடியல. லெஃப்டி ராகுல் ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. 2 ரன் கன்வெர்ட் பண்ணுவாங்களா? ரன்னிங் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கு. கலெக்ட் பண்ணிட்டாருங்க. வாட் அ ஃபீல்டிங், வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டிங். அபு, வாட் அ கான்டெஸ்ட். ஜுனைத் மற்றும் ராகுலுக்கான கான்டெஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. சிறப்பான ஒரு கம்பேக். வாங்க மாமா. நீ வரல இல்லையா? ஏன் ரன் பிட்வீன். ஆஹா, செமையான ரன்னிங் பிட்வீனுங்க. சிபிஎல் 8 ஸ்பெஷல் பவுண்டரிஸை விட ரன்னிங் பிட்வீனில் டபுள் ட்ரிபிள் நிறையா வந்திருக்கு சோஃபார் என்டையர் டோர்னமெண்ட்டில். போன மேட்ச்லாம் கிட்டத்தட்ட 4 ட்ரிபிள். இந்த வெயிலில் ஓடுறது ரொம்ப கஷ்டங்க. ஜுனைத் ஃபார் த டீம். கார்த்திக் மோகன் சிறப்பாக போட்டுட்ருக்காரு. இந்த ஓவரில் பெருசாக பெரிய ரன் போல. பட் இன்னும் ஓவர் முடியல. ஃபீல்டிங் ஒரு சேஞ்ச். நல்ல ஒரு பால். சரியான ஓவருங்க இது. கிட்டத்தட்ட 3 டாட் பால். ஃபேண்டாஸ்டிக் ஓவர் அமைஞ்சிருக்கு. இந்த ஓவரில் 55, ஜஸ்ட் 4 ரன்ஸ். ஃபேண்டாஸ்டிக் ஓவர். ஜுனைத் ஃபார் யூ. கார்த்திக் மோகனன் டீமுக்காக. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஜுனைத் செம்மையாக போட்டிருக்காரு. இந்த டே இன்னொரு சான்ஸ் அவர் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். தண்ணி இருக்குது. தண்ணியா 4 கேன் வச்சிங்க. இல்லை டாலிங், இப்போ தான் 4 கேன் வச்சு. ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ்னே சொல்லலாம். ஒரு மிஸ் த்ரோ அங்க. 2 ரன்ஸ் கம்ஃபர்டபிளி. அந்த கேன் எடுத்து போய் எங்கடா இருக்கு? அங்க வச்சிட்டியா? பட் இங்க தண்ணி இல்ல டாலிங். மதண்ணா இங்க தண்ணி இல்ல மதண்ணா. பாண்டி, பவர் பாண்டி.
நல்ல ஒரு ஷாட், இது வந்துருமா? வரலைங்க. திருப்பியும் ஜுனைத் கிட்டே. எங்கே பார்த்தாலும் ஜுனைத் இருக்காரு. எங்கெல்லாம் ஒரு பேட்ஸ்மேன் செட்டில் ஆகணும் அங்கெல்லாம் ஜுனைத் இருக்காரு. அந்த விக்கெட் அவர் தான் எடுக்கிறாரு. ஜுனைத் ஃபார் யூ. ராகுல் டிபார்ட்ஸ் செட்டில்டு பேட்ஸ்மேன், ஸ்ட்ராங்கஸ்ட் லெஃப்டி. ஒரு பிரேக் த்ரூ அகைன் ஃபார் த டீம். கார்த்திக் மோகன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். செல்வா சாட்ஸ் லீக்ல ஒரு முக்கியமான மேட்ச் ஆடி கொடுத்தாருங்க பாலாஜி லெவன்ஸ்க்காக. இந்த மேட்ச் இங்கிருந்து கேபிட்டலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். போர்டில் வெறும் இப்போ வரைக்கும் 55 ரன். சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யோகி. Settled batsman Rahul departs. The next batsman Selva Sats comes to the middle. போடுறது 6வது ஓவராக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இவங்க 55 ரன்னை தாண்டிட்டாங்க பாலாஜி லெவன்ஸ். போர்டில் இன்னும் 20 ரன் வச்சாங்கனால 75 ரன் செட் பண்ணலாம். பட் எப்படி செட் பண்ண போகிறாங்க, எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்தே ஆகணும். எத்தனை வந்தா அங்கே ஒன்று இறக்கி சொல்லலாம் விடு. ஒய் மேட்ச் அன்னைக்குது. சூப்பராக போட்டுருங்க. நல்ல ஒரு ஸ்லோயர் யோகி. போலிங் சைட் செம்மையாக இருக்காங்கங்க கார்த்திக் மோகனன் டீம். மேட்ச் பேட்டிங்கும் சிறப்பாக இல்லைன்னு சொல்லலாம். பட் இந்த மேட்சில் போலிங் சக்ஸஸிவாக போட்டே ஆகணும். விக்கி 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 அல்டிஸ் ஓகே. What a fantastic shot. Biggest six of the day, 80 meters. சரியான ஒரு ஷாட். மிடில் நெயில்டுன்னு சொல்லலாம். நச்சு நச்சாருங்க. 86 சரியான ஒரு ஷாட்டுங்க. பேஸுக்கு அடிச்சாரு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஹரிஷ் ஃபார் யூ. அகைன் ஒரு ஷாட். ஆரகமாறும் ஐயா பிடிச்சிருக்காங்க ஜுனைத். சரியான ஒரு கேட்ச். 3 விக்கெட்டுமே அவர் தான் எடுத்தார் கேட்ச். நல்ல ஒரு கேட்ச். விட்டுருந்தா 6 ஸ்ட்ரைட்டாக வரதா காலிலே வந்து பட்டிருக்கும். நல்ல ஒரு ஷாட். இதுவும் மிடில் அடிச்சிருந்தாரு. பட் இந்த கான்டெஸ்ட்டில் யோகி வின் பண்ணுறாரு. ஹரிஷ் டிபார்ட்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மணி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு கேட்சும் கூட. பேக் டு பேக் 3 கேட்சஸ் ஜுனைத். எங்கெல்லாம் பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிறாங்களோ அங்கே ஜுனைத் இருக்கார். எங்கெல்லாம் ரன் லீக் ஆகுதோ அங்கேயும் ஸ்டாப் பண்ண ஜுனைத் வராரு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்ட். இப்போ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் மணி. மிடில் 2 நியூ பேட்ஸ்மேன். நான் ஸ்ட்ரைக்கரிலும் செல்வா சாட்ஸ் இன்னும் பெருசாக செட்டில் ஆகலை. 2 நியூ பேட்ஸ்மேன்ஸ் ஆன் த மிடில். யோகி 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக்குங்க. அதுக்கு காரணம் ஜுனைத். யோகி டு மணி. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் என்னது? எத்தனை ஓவர்? 7 6 7 64 8 of 7 overs score 64 with loss of
போய் லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ். நியூ பவுலர் உள்ள வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல செல்வா. பவுலர் நேம் என்னது? அஸ்வின். அக்ஷரா? அக்ஷய், சாரி பாய், சாரி. பால் காத்துல இந்தியா 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடுவாங்க. அக்ஷயே போய் எடுத்துருக்காருங்க. ஓவரில் 8 ரன் கூட 70 தாண்டுவாங்க அக்ஷய். ஆனால் சூப்பர் ஸ்டார்ட் பண்ணார். நல்ல ஒரு ஸ்லோவர் பவுன்சர். நல்ல ஒரு ஷாட், பெருசாக ட்ராவல் ஆகுங்க அவா கையிலேயே. ஒரு நல்ல ஒரு மிஸ்ஃபீல்டிங். அங்கே பவுண்டரியா கன்வெர்ட் ஆகுமா? இல்லை அபு தடுப்பாரான். தடுத்திருக்காரு அபு. சேவ், 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. இல்லை 3 ஓட்டாங்களா? வாவ். ரன்னிங் பிட்வீன், நான் சொன்ன மாதிரி இந்த என்டையர் டோர்னமெண்ட்டில் ரன்னிங் பிட்வீன் செமையாக இருக்குது. எங்கெல்லாம் அங்கே குறையுதோ அந்த டீம்லாம் வெளியே போயிருக்குன்னு சொல்லலாம். 3 ரன்ஸ் செல்வா பேட்லேருந்து. ஒரு மிஸ்ஃபீல்டு கேட்ச் ட்ரை பண்ணி அவா கிட்ட இருந்து. ஃபீல்டிங்கில் ஒரு சேஞ்ச். அவா உள்ள, வினோத் வெளியே, மங்காத்தா 2 பேரும் வெளியே. கவர்ஸ் மேலே அந்த ஃபீல்டர் இப்போ உள்ள. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இதுவுமே கேட்ச் ஆக மாற வாய்ப்பு. கிரவுண்டில் இருக்கேன் பாப்பா. ஒயிட் பால். ஓகே டி. என்ன செஞ்சீங்க? What you prefer today? நல்ல ஒரு ஷாட்டுங்க இது. நல்ல ஒரு ஃபீல்டிங். கால் எடுத்தாரா? இல்லைங்க. 3 ரன்னு ஓடியே எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு கேட்சாக அமைஞ்சிருக்கும். இது அந்த கேட்ச் எடுத்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீட்டர் கவர் பண்ணிட்டாருக்கு அந்த ஃபீல்டரு. நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு இன்டென்ஷன். இந்த ஓவரில் ஆல்ரெடி 2 ட்ரிபிள், ஒரு வைடு வேற, 2 சிங்கிள் வேற, ஒரு டபுள், சாரி. 10 ரன் ஆட்டாங்களா? வைடா இருக்குமா? வெயிட்டிங் ஃபார் த அம்பையர் கால். தேங்க்யூ, நன்றி நடுவர்களே. நல்லா போடுறாருங்க. டெத் ஓவர் போடணும், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆல்ரெடி போர்டில் நிறைய ஸ்கோர் இருக்கிறதால அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன்ஸ். கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. மணி ஆல்ரெடி அங்கே போய் நின்ட்டாரு. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீனுங்க. ஃபாஸ்ட்டாக ஃபயராக இருக்காங்க.
செல்வா ஷாட்ஸ். செல்வா ஃபார் யூ. அந்த டீம் பாலாஜி 11ஸ்க்காக சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு. ரெண்டு ட்ரிபிள், ரெண்டு டபுள். பா ஓடியே 10 ரன்னு. இது இல்லாமல் வைடு. பவுண்டரிக்கான தேடலே இல்லைங்க. அங்கேயே அவுட்டு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 78-79 will be the target. Semi-final 1, கார்த்திக் மோகனன் டீம் won the toss and elected to field. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து மேடி பயங்கரமாக கேப்டலைஸ் பண்ணியிருந்தாரு. 4 ஓவர் முடிநிலையில் அணி இன்னைக்கு 41 இருந்துச்சு. அடுத்து 4 ஓவருக்கு எவ்வளோ ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்த போது இங்கே கிட்டத்தட்ட 38 ரன் 37 ரன் ஆடிருந்தாங்க. இப்போ டார்கெட் கிட்டத்தட்ட 80 சொல்லலாம். பட் 79 will be the target for கார்த்திக் மோகனன் டீம். நாக் அவுட் கேம்ஸில் பெரிய டார்கெட், பெரிய ப்ரெஷராக இருக்குமா, இல்லை இந்த பக்கம் அதை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை இவங்க சேஸ் பண்ணுவாங்களா பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா அங்கே நல்ல பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 79 ஸ்டில் பிக்கஸ்ட் டார்கெட். பட் செமிஃபைனல் 1ஓட சேசிங் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Two more minutes semi-final 2 semi-final 1 சேசிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அம்பையர்ஸ் நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே வந்தால் தான் ஃபீல்டிங் டீமுக்கு புஷ் பண்ண முடியும். தண்ணி குடிச்சுக்கோங்க, வெயில் நிறைய அடிக்குது. அம்பையர்ஸ்க்கும் கிராம்ப் ஆகலாம். வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டர்ஸ் பாலாஜி அண்ணன் 11 கொஞ்சம் உள்ளே போயிடுங்க. Semi-final 1 CPL 8.2 semi-final 1 கார்த்திக் மோகனன் டீம் வர்சஸ் இங்கே எத்தனை போடாங்க டார்லிங். கார்த்திக் மோகனன் டீம் வர்சஸ் பாலாஜி 11s. இந்த மேட்சோட டார்கெட் 79ங்க. ஒரு பெரிய டார்கெட்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ப்ரெஷர் நான் பார்க்கல. கார்த்திக் மோகனன் டீம் கான்ஃபிடண்டாகவே இருக்கிறாங்க.
79 டார்கெட்டை எப்படி சேஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் வந்து எல்ஐ ஸ்போர்ட்ஸில் கண்டு மகிழலாம். Semi-final 2 CPL League Point or semi-final 2 toss time. Rockers 11 versus Nova. I request both the team captains please come to the pavilion for the toss. Rockers 11 captain Nova 11 captain கொஞ்சம் மேடை அருகே வருவாரு மிக தோபில் கேட்டுக்கொள்கிறோம். biggest target of the day. சேசிங் செமையா இருக்க போது. இங்க மிடில் அபு மற்றும் அபு அண்ட் பாஷா மிடில், சைக்கிள் அபு, நான் சைக்கிள்ல பாஷா. இங்க டாஸ் போயிட்டு இருக்கு. டாஸ் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. சேசிங் ஸ்டார்ட்டுங்க. செமிஃபைனல் 1 சேஸ் 79 will be the target. Sunil coming from over the wicket from Corporation. Cycle Abu on cycle Basha. Chasing begins. First ball அடிச்சிருக்காரா? ஆஹா, ஸ்ட்ரைட்டா மேன் கிட்ட. ஓ, what a fantastic piece of fielding. அடிச்சிருந்தா காலிங்க. Who won the toss? Nova won the toss. Rockers, sorry. Semi-final 2, Rockers won the toss and elected to bowl first. What a பேசுங்க அப்பா. ஒயிட் பால் நன்றி நடுவர்களே, பட் சரியான பேசு சுனில். நல்லா இருக்குங்க. இங்க இருந்து பார்க்கும் போது அவரோட போலிங் நல்ல ஒரு ஷாட் கேட்ச் ஆக மாறுமா. ஸ்ட்ரைட்டா மணி கிட்ட போய் பிடிச்சிருக்காருங்க. லட்டு பழம் நழுவி பாலில் வந்த மாதிரி அவர் கையிலே வந்திருக்கு. பெரிய ஷாட்டுக்கான தேடல். கண்டிப்பா பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணி ஆடணும்னு சொல்லிட்டு பாஷாவும் அபும் மைண்ட்ல இருந்திருக்கும். தப்பே இல்லை, பட் இது ஒரு மிஸ் ஷாட், மிஸ் ஹிட். ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ சுனில் கிட்ட இருந்து. பாஷா பேக் டு த பவலியன். ஏர்லி விக்கெட்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்க போதுன்னு தெரியாது, பட் ஸ்டில் பவர் பிளே இன்னும் முடியல. ஜஸ்ட் 2 பால் போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் கார்த்திக் மோகன் அண்ட் டீமுக்காக சுரேஷ். சாரி, பரத். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் கார்த்திக் மோகன் டீம் பரத் உள்ள போயிருக்காரு. ஒரு நல்ல பேசுங்க. அண்ணா பாய்பா ஸ்டிக்கே தட்டிட்டார். ஸ்டிக்கே தட்டிட்டாருங்க மேடி. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு குயிக் ரன்னிங் பிட்வீன்
உள்ளே வந்த உடனே ஒரு ரன் ஆடுறது நல்ல விஷயந்தான். பட் சுனில் சூப்பராக போட்டுட்ருக்காரு பாலாஜி லெவன்ஸ்க்காக. க்ளோஸ் ஒயிட் பால். நடுவர் அவர்களே, இன்னும் எல்லா கப்பும் வந்துச்சு. ஆஹா, டாட் பாலுங்க, செமையா போடுறாரு சுனில். நல்ல பேஸ், லைன் அண்ட் லென்த். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஜாக்கர், செமையான ஒரு யாக்கர். நல்லா ஆடினார் கூட பாபு, சரியான ஒரு யாக்கருங்க. சுனில் செல்லா, சுனில் செல்லா, செல்லமா வர சுனில் செல்லான்னு கூப்பிட்றாங்க. செல்லான்றது அடமொழியா? எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 6 வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க சுனில் செல்லா ஃபார் த டீம் பாலாஜி லெவன்ஸ்க்காக. பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். கார்த்திக் மோகனன் டீம் ஒரு இமாலயன் டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் ஆனால் சரியான ஒரு ஓவர் அமையும். பட் அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்குறது பெரிய விஷயம். நெக்ஸ்ட் ஓவர் யார் வீச வந்திருக்கிறார்? மணியா? ஆச்சு டாட் பாலா? வைடா. ஒரு பிரேக் த்ரூ, பேக் டு பேக் ரன் வரல. ஆனால் ஒரு பக்கம் விக்கெட் பக்கம் சரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் கார்த்திக் மோகனன் டீம் கேபிட்டலைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் பாலாஜி லெவன்ஸ் ஒரு பக்கம் கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. மேட்ச் செம்மையாக போயிட்டு இருக்குங்க. ஈவன் a single batsman can change the match. ஏர்லி விக்கெட்ஸ் எந்த அளவுக்கு பின்னடைவாக இருக்கும்னு பார்ப்போம் கார்த்திக் மோகனன் டீமுக்கு. பட் நான் பின்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் மேட்சை மாற்றலாம். அந்த பேட்ஸ்மேன் யார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யோகி மிடில் இருக்காரு, உள்ளே போயிட்டுருக்காரு. வந்ததே இலக்கு வந்ததே. What a fantastic delivery. Beautiful. சரியான ஒரு பால் இது. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த். சூப்பர் ஓவர். மணி ஃபார் த டீம் பாலாஜி லெவன்ஸ்க்காக. ஸ்லைட் நிக், பட் கண்டிப்பாக ஒரு ரன் கிடைக்கும். சூப்பராக போட்டுருக்காங்க மணி. ஓவருக்கு 12 ரன் கிட்டத்தட்ட ஆட வேண்டியது இருக்கு கார்த்திக் மோகனன் டீம். ஸ்ட்ரைக்ல வர அகைன் ஒரு ரிவர்ஷிப்பான தேடல். டாட் பாலுங்க, செமையா போட்டுட்டு இருக்காரு மணி பாலாஜி லெவன்ஸ்க்காக.
மதர் அதுவும் சரியான பாலுங்க. சரியான ஓவர். மணி பவர் பிளே முடிய போது. பவுண்டரி இல்லை, பவுண்டரி தேவை. ஒரு நல்ல ட்ரை, பட் 6. கேட்டதும் கொண்டு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்ட உடனே ஒரு 6 யோகி பேட்ல இருந்து. எண்ட் ஆஃப் பவர் பிளே ஸ்கோர் 15. எண்ட் ஆஃப் பவர் பிளே ஸ்கோர் 15 வித் லாஸ் ஆஃப் 2 wickets. 10 ரன் ஷாட். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ரன் எதிர்பார்த்தேன், பட் பரவாயில்ல, 15 ரன் ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கோராகவே அமையும் சொல்லலாம். அந்த 2 விக்கெட் விடலாம், இன்னும் ஒரு ஸ்கோர் நல்லாவே வந்திருக்கும். இங்கே ஒரு bowling சேஞ்ச். செல்வா சாட்ஸ் உள்ள வந்திருக்காரு. கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் எண்டு. 2 பேட்ஸ்மேன் செட்டில் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சுரேஷ், ஒரு பக்கம் யோகி. இன்னும் 64 ரன் ஆனாங்க. 64 ரன்ஸ் ரெக்வைர்ட் ஃப்ரம் 6 overs. கிட்டத்தட்ட ஓவருக்கு 11 ரன் ஆடி ஆகணும். கேம் பிளான் கண்டிப்பாக தேவை. ஓவருக்கு ஒரு பவுண்டரியாவது கண்டிப்பாக தேவைப்படும். ஆஹா, மச் நீடட் சிங்கிள். நல்ல ஒரு ஷாட்டுங்க. டிஃபெண்ட் பண்ணாரு. ஒரு ரன் வந்திருக்கு. செல்வா டு யோகி. டாட் பால். செல்வா சாட்ஸ். பிகே நோவா டீம் பிகே கொஞ்சம் மேலே அருகே வருமாறு தான் கேட்டுக்கொள்கிறோம். சாட்ஸ் செம்மையா போட்டுட்டு இருக்காரு பாலாஜி லெவன்ஸ்க்காக. ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. அகல பந்து. எதிரி உங்க வீட்டிற்கும் நாட்டிற்கும் எதிரி 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 எதிரி. கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பெரிய டார்கெட், அதனால பட் ஸ்டில் ஃபைட் பண்ணுவாங்க. மேட்ச் எங்கே வேணால் மாறலாம், ஒரே ஓவரில் மாறலாம். அந்த ஓவர் எந்த ஓவர். சரியான ஒரு ஸ்லோயர், பட் ஒயிட்டாக கன்வெர்ட் இருக்கு. தேங்க்யூ. நன்றி நடுவர் அவர்களை. ஷார்ட் ஸ்ட்ரைட்டா என்கிட்டே வருது, வரல. ஹரிஷ் சாஃப்ட் ஹேண்ட்ஸ். ஜான்சன் சொல்லவும் சாஃப்ட் ஹேண்ட்ஸ். யோகி டிபார்ட்ஸ். பேக் டு பேக் விக்கெட் போயிட்டே தான் இருக்கு. பெரிய நாடி ஆகணும். ப்ரெஷர். டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க, பட் அதை டெஸ்ட்ராய் பண்ணார் மதன் ஃபஸ்ட்டு 4 ஓவரில். அதுக்கப்புறம் செல்வா சாட்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணார். இங்கே சேஞ்ச் கேம் பிளான் வேணும். யாராவது ஒருத்தர் டூ ஆர் டை கேம் ஆடியே ஆகணும். ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சு ஆகணும் என்ற நிலையில் இருக்காங்க கார்த்திக் மோகனன் டீம். ஃபீல்டிங்லையும் போலிங்லையும் ஜொலிச்ச ஜுனைத் இப்போ பேட்டிங்கில் ஜொலிப்பாரா என்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிடில் ஜுனைத் கம்ஸ் டு த மிடில்.
யார் அந்த பேட்ஸ்மேன்? அது ஜுனைதாவும் இருக்கலாம். எது அந்த ஓவர்? அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. ஈவன் தோ 2 வைட் போட்டாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. சாட்ஸ் சைக்கிள் ஜுனைத். சாட்ஸ் டு ஜுனைத். Fantastic delivery, fantastic shot too. நல்ல ஒரு தடுப்பாட்டம். தடுப்பாட்டம் 2 ரன் கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்லைங்க, ரன் அவுட் சான்ஸ் அதுவும் இல்லை. End of 3 over score 21. The loss of 3 wickets. ஹரிஷ் உள்ள வந்திருக்காரு. ஹரிஷ் டு ஜுனைத். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு அப்பீல். பெருசா அப்பீல் இல்லை மதன் கிட்ட இருந்து. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் மேட்சோட 4வது இன்னிங்ஸோட 4வது ஓவர். இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்க போகுது? ஹரிஷ் வர்சஸ் ஜுனைத். ஸ்லாப் பண்ணியிருக்காரு. ஸ்லாப் ஜஸ்ட் சிங்கிள். இது 10வது. இந்த மேட்சை வின் பண்ண ஓவருக்கு ஒரு பவுண்டரி ஆடி ஆகணுங்க கார்த்திக் மோகன் டீம். இந்த மேட்சில் உயிர் இருக்கணும். அதுதான் நாங்களும் ஆசைப்படுறோம். மேட்ச் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும். நல்ல ஒரு ஷாட், பவுண்டரியாக மாற வாய்ப்பு. சரியான ஒரு ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங், சரியான ஒரு ஃபீல்டிங். ஜான்சன் சாஃப்ட் ஹேண்ட்ஸ் அந்த பிளேயருக்கு. ராகுல், வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பீஸ் ஆஃப் ஃபீல்டிங். உயிரை குத்து விளையாடுறாங்க. ஆஹா, டாட் பால் போட்டிருக்காருங்க ஹரிஷ். ஒரு தப்பான டெலிவரி, பட் பனிஷ் பண்ணல, தப்பிச்சிருக்காருன்னே சொல்லலாம். பட்டிருந்தா கண்டிப்பா 4 ஃபீல்டரே கிடையாது. ஓ இருக்காங்க அங்க, இங்கேருந்து தெரியல. நல்ல ஒரு ஃபீல்டிங் பிரதீப் கிட்ட இருந்து. ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு, டைரக்ட் ஹிட் பட்டிருந்தா காலி. இங்கே எங்களுக்கு பெருசாக என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. அப்போது 2-3 6 வந்தால் மேட்ச் நல்லாயிருக்கும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு. ஹரிஷ் டு ஜுனைத். கான்டெஸ்ட் ஸ்டில் ஓப்பன்.
2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஜஸ்ட் சிங்கிள். ஓகே, end of 4 overs score 26 with a loss of 3 wickets. இன்னும் கிட்டத்தட்ட 53 ரன் அடிக்கணுங்க. 24 balls 53 runs required. இருக்கட்டும்ண்ணா. இன்னும் மந்தமாயிடுங்க. கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் டல்லாக போகுது. மதண்ணா லஞ்சு வந்திருக்கான், நீங்கள் தான் பே பண்ணணுமா? உள்ளே வர சொல்லிட்டேன். balls 53 runs required. ஓவருக்கு கிட்டத்தட்ட 15-14 ரன் ஆடணும். திருப்பியும் செல்வா சாட்ஸ் உள்ள வராரு. பார்த்து 24 balls 53 runs. நன்றி. runs. ஓவருக்கு 12 பவுண்டரி அடிச்சு கூட வேணாம். இந்த மாதிரி 2 ரன்னாலே ரொம்ப முக்கியமான ரன்னா இருக்கக்கூடும். அப்படியா? நானும் வெயிட் பண்ணி நீங்களும் அவ்வளோ வெயிட் பண்ணி ஆமாம் ஆமாம் நானும் பண்ணுறேன் போட்டு
அகைன் அதே இடத்துல ஒரு 2. ஜுனைத் செட் பண்ணிட்டாருங்க அந்த இடத்த. முக்கியமான ஒரு 2 இதெல்லாம். நாலு ஓவரில் ஏதாவது ஒரு ஓவரை சூஸ் பண்ணி ஆகணும் பேட்டிங் டீம். ஜுனைத் மற்றும் சுரேஷ் உள்ளே இருக்காங்க. மேட்ச் வின் பண்ண ஏதாவது ஒரு ஓவர் டார்கெட் பண்ணி ஆகணும். அது எந்த ஓவராக இருக்க போகுதுன்னு இன்ன வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேட்ச் இன்னும் முடியலங்க. நல்ல ஒரு ஷாட். இது 62 இல்லை 65, 65 மீட்டர்ஸ் ஸ்ட்ரைட் டு த கேமராமேன். மச் நீடட் பவுண்டரி. ஜுனைத் இந்த வாட்டி இந்த 6லேருந்து கேப்டலைஸ் பண்ணுவாங்களா டீம் கார்த்திக் அண்ட் மோகன் டீம்ஸ்? கார்த்திக் மோகன் அண்ட் டீம் ஃபர்ஸ்ட்லேருந்தே த்ரூ த டோர்னமெண்ட் சரியான ஒரு சைடாக இருந்திருக்காங்க. இந்த ஓவர் இந்த டைம் இங்கேருந்து கேப்டலைஸ் பண்ணாலும் மேட்சை எடுத்துகிட்டு வரலாம். ஜுனைத் அவரோட கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதே இடத்துல ஒரு 2. அதே 2 நல்ல ஒரு ஓவர் அமைஞ்சிருக்கு. சோ ஃபார் சோ குட். சரியான ஓவர் அமைஞ்சிருக்கேன் இந்த ஓவர். ஒரு 6, 3 டபுள். ஓவர் முடிஞ்சிச்சா? ஸ்கோர் 40 end of 5 overs without loss of 3 wickets. 18 பந்துகளில் 39. ஓவருக்கு 13 ரன் ஆடி ஆகணும். கார்த்திக் மோகனன் டீம் சிறப்பான கான்டெஸ்ட் அமையுமா? இப்போ ஹரிஷ் உள்ள 2 பேட்ஸ்மேன் பயங்கரமாக செட்டில் ஆகிட்டாங்க. யாராவது ஒரு ரிஸ்க் எடுத்தே ஆகணும். போன ஓவர் ஜுனைத் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொன்னோம். அந்த பக்கம் சுரேஷும் ஸ்டார்ட் பண்ணாருன்னா மேட்ச் செம்மையாக போகும். ஆஸ் அ ஸ்பெக்டேட்டராக எங்களுக்கு மேட்ச் சூப்பராக இருக்கணும். எந்த டீம் ஜெயிச்சாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். இப்போ எங்களுக்கு தேவை ஓவருக்கு ஒரு பவுண்டரி. அப்போ தான் மேட்ச் சூப்பராக போகும். ஹரிஷ் டு சுரேஷ். ஃபேன்டாஸ்டிக். நல்ல ஒரு லெக் டான்ஸ் சுரேஷ் கிட்ட வந்து. கேம் நாலேஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. அது இந்த 2 பேட்ஸ்மேனை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. டீமுக்கு என்ன தேவை, கேமுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சிருக்காங்க. சூப்பர் ஆடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். காமன் கம்போஸ்டா. நல்ல ஒரு ஷாட். 2 ரன்னாக மாற வாய்ப்பு. 3 ரன் கூட மாற்றுவாங்க. கண்டிப்பாக ஓடுவாங்க. சூப்பர். நல்ல ஒரு த்ரோ. கம்ஃபர்டபுளாக 3 ரன். 2 பாலுக்கு ஆல்ரெடி 4 ரன் ஆடிட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரி இந்த ஓவர் இன்னும் 4 பால் இருக்கு. ரெக்கவர்ட் ரன் ரேட் 13 ஃப்ரம் ஈச் ஓவர். ஆல்ரெடி 4 ரன் ஆடிருக்காங்க. இன்னும் 9 ரன் ஆடுவாங்களா இந்த ஓவர் பார்க்கலாம். டோன்ட் கோ எனிவேர். இந்த மேட்ச் செம்மையாக இருக்க போகுது. அதை இந்த ஓவர் டிசைட் பண்ண போகுது. ஹரிஷ்க்கு இன்னும் 4 பால் இருக்கு. பட் உள்ள ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு மைண்ட் செட்டோட 2 பேர் ஆடிட்டு இருக்காங்க கார்த்திக் மோகன் டீமுக்காக. நல்ல ஒரு ஸ்லோ டாட் பால். இல்லை வைடுங்க. முக்கியமான இடத்துல ஒரு வைட். பிஃபோர் த பிரேக் மேட்ச் மொத்தமாகவே பாலாஜி லெவன்ஸ் பக்கம் இருந்தாலும் ஆஃப்டர் த பிரேக் கார்த்திக் மோகனன் டீமுக்காக வலிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த 2 பேட்ஸ்மேன் கேபிட்டலைஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். ஹரிஷ் டு சுரேஷ். நல்ல ஒரு ஷாட். ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கிட்ட அடிச்சிருந்தா அவுட். இதுவும் ஃபீல்டர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டிங் சப்போர்ட் இருந்தால் எந்த டீமும் ஜெயிக்குங்க. பெருசாக மிஸ்ஃபீல்டிங் பார்க்க முடியல இன்னைக்கு டேல. த்ரூ த டோர்னமெண்ட் செமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ஃபீல்டர்ஸும். சிபியோட ஸ்பெஷலே தான். இது ஒரு நல்ல ஷாட் தான். பட் சரியான ஒரு ஃபீல்டிங். ராகுல்
ஜஸ்ட் அ சிங்கிள். ஹரிஷ் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காரு இந்த ஓவர். பவுண்டரி, மச் நீடட் பவுண்டரி. முக்கியமான இடத்துல ஒரு பவுண்டரி, ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங், ஸ்லைட் டீவியேஷன். நன்றி நடுவர்களே. முக்கியமான இடத்துல ஒரு பவுண்டரிங்க. தேவைப்படுற ரன்னை எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க கார்த்திக் மோகனன் டீமுக்காக. ஜுனைத் மற்றும் சுரேஷ் சமையாடிட்டு இருக்காங்க. நமக்கு தான் இங்கேருந்து பார்க்க 2 பேர் டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் கம்போஸ்டாக இருக்காங்க. இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்கு. ஓவருக்கு 13 ரன் ஆடணும். ஆல்ரெடி இந்த ஓவர் 10 ரன் ஆடி இருக்காங்க. ஆஹா, இது 2 மாத்துவாங்களா? ஸ்ட்ரைட்டா செல்வா சார்ஸ் கிட்ட அப்படிதான் தெரியுது. சூப்பர் ஓவர். எண்ட் ஆஃப் தி 6 ஓவர் ஸ்கோர் 51. எண்ட் ஆஃப் 6 ஓவர் ஸ்கோர் 51 வித் லாஸ் ஆஃப் 3 விக்கெட். செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. 12 பந்துகளில் 28 ரன்கள் அடித்தால் வெற்றி. 12 balls 28 ரன்ஸ். முக்கியமான மேட்சா இருக்குமா, அமையுமா? மணி உள்ள வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் செம்மையா போட்டிருந்தாரு. இப்போ இந்த ஓவர் செம்மையா போட்டே ஆகணும். மணிக்கு மோர் தென் 15 வில் பி த குட் ஸ்கோர் ஃபார் டீம் கார்த்திக் மோகன். ஜுனைத் மற்றும் சுரேஷ் பயங்கரமாக செட்டில் ஆகிருக்காங்க. ஆனாலும் இப்போ இங்கே ஓகே ஓகே ஓகேண்ணா. $51. 12 balls 28. 11 டார்லிங். இந்த மொமெண்டம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஆகணுங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் சின்னதாக ஒரு பிரேக் இருந்துச்சு. மணி டு ஜுனைத். இங்கே உட்கார நான் கேள்வி மச்சான், நல்லா காற்று வரும், ஃபேன் ஓடுது. balls 28 runs. மணி டு ஜுனைத். ஒரு சைட் சேஞ்ச் பண்ணுறாருங்க. மணி ரவுண்ட் விக்கெட்லேருந்து வராரு. ஜுனைத் 28. 12 balls 28 ரிக்வைட். ஓவருக்கு 14 ரன் ஆடணுங்க இங்கேருந்து. ஓ, நல்ல ஒரு பேஸ். 2 கன்வெர்ட் பண்ணுவாங்களாம். சரியான ஒரு பேஸுங்க. மணி அவர் ஹைட்டை யூட்டிலைஸ் பண்ணுறாரு. நல்ல ஒரு பேஸ். பா, யாரா அவன் கண்ணாடி போட்டுனேன், இவ்வளோ அழகாக இருக்கானாப்பா அவன். சார் 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 இவர் சீஃப் கெஸ்ட். அவர்
சார் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டுங்களா சார்? சார் கண்ணாடி போடு சார். சார் சீஃப் கெஸ்ட் வாங்க உட்காருங்க. பட்டாசு வாங்கினு சொல்ல வேண்டியதானே. ஆஹா, டாட் பால் அவுட்டுங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பரத் டிபார்ட்ஸ். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட் போகுது. முக்கியமான விக்கெட்டாக இருக்குமா? வினோத் உள்ள போறார். ஜஸ்ட் 10 பால்ஸ், 10 பாலுக்கு 27 ரன்னுங்க. 10 balls 27. நேத்து தனிமையில போச்சு. லாஸ்ட் 10 ball ஆஃப் திஸ் மேட்ச். மணி ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட்டு ஒரு செமையாக போட்டுருந்தார். இந்த ஓவரும் செமையாக போட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பால் டவுன் த லெக்கில் ஒரு யாக்கர் அடித்தார், அது ஒரு ரன் கன்வெர்ட் ஆச்சு. இப்போது செகண்ட் பாலே ஒரு விக்கெட்டு. 10 பாலுக்கு 27. யார் அது? ஃப்ளையிங் ஸ்குவாடா? சுபாரி பறக்கும் புலிகள். மணி டு வினோத். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வினோத் சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. மணி கம்மிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் எண்டு. ஒரு ஃபீல்டிங் செட் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காருங்க. சிங்கிளை கூட லீக் பண்ண விட மாட்டார்னு நினைக்கிறேன் மதன். முக்கியமாக இந்த ஓவரில் 2 பவுண்ட்ரி கண்டிப்பாக தேவைப்படுது. கார்த்திக் மோகனன் டீமுக்காக நெட் செட்டில் பேட்ஸ்மேன் ஜுனேத் அடிப்பாரா இல்லை நியூ பேட்ஸ்மேன் வினோத் அடிப்பாரான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மணி டு வினோத். நீ போய் அடிப்பாமா, இறுக்கி பிடி முறுக்கி சுத்து. நீ போ. வெனஸ்டேவா இருக்கணும். என்னதானா பண்றீங்க? புல்ஷிட். ஆஹா, செம்ம பேசுங்க. ராஃபேஸ் 96 km/h. சரியான பேஸ். மணி டு வினோத். பெரிய சிக்ஸர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் வினோத்தும். அவர் பேட்லேருந்து 2 பவுண்டரி எதிர்பார்க்கலாம். இது படல. ஸ்ட்ரைட்டாக ராகுல் கிட்ட நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாங்க அந்த பக்கம். மலாலி முரளி முரளி ஓடி பாபா ஓடி பாபா ஓடி பாபா ஓ அந்த மாதிரி. இந்த ஓவரில் இன்னும் 2 பந்துகள் மீதம் உள்ளது. 2 more balls. 8 பாலுக்கு 26 கிட்ட அடிக்கணும். 2 பாலுக்கு 2 6. சரியான பேசுங்க. வாட் a fantastic piece of bowling. மணி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்னால் ரன்னை ஸ்டாப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஓவரும் செமையாக போட்டிருந்தார், இந்த ஓவரும் செமையாக போட்டிருக்காரு. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் எக்கனாமிக்கலி செமையாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். என்னாச்சு? தண்ணி தண்ணி இப்போ கொடுங்க. தண்ணி இப்போ கொடுக்க மாட்டானுங்க. டேய் தண்ணிடா போடா. நீண்டு கிடந்தா
6 பந்துகளில் 22. எவ்வளோ ப்ரோ ஸ்கோரு? 25. 6 balls 25 runs required. Semi-final 2 Nova versus Rockers 11s. Rockers 11s on the toss at field first. ரெடியா இருங்க. பா முக்கியமான டைம்ல ஒரு ஆறுங்க. இது பெரிய ஆறு. 83 meters. ஃபைனலி ஜுனைத் பேட்ல இருந்து ரொம்ப இடைவேளைக்கு அப்புறம் ஆஃப்டர் த லாங் பிரேக் ஒரு 6. 19 5 பந்துகளில் 19. கோ கமெண்டர் கோட்டி இருக்காரு, அவர் என்ன நினைக்கிறாருன்னு கொஞ்சம் கேட்கலாம். இஸ் இஸ் பாசிபிள் மிஸ்டர் கோட்டி? யா 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 சுனில் ஒரு சிறப்பான போலர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார், அதோட இப்போ வந்திருக்காருங்க லாஸ்ட் ஓவர். புது பால்ல அவ்வளோ பேஸ் போட்டிருந்தாரு. அந்த பேஸை தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா பார்க்கலாம் பேட்ஸ்மேன். ஜுனைத் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு பாலை 6 அடிச்சிருக்காரு. இன்னும் 5 பந்துகளில் 19. 5 balls 19 ஸ்டில் பாசிபிள். ஜுனைத் சுனில் டு ஜுனைத். ஒயிட் பால், இது ஒரு ரன்னா மாத்தலைங்க. ஜுனைதுக்கு ஒரு பக்கம் ஆல்ரெடி கிராம்ப், அதனால அந்த ரன்னை டினை பண்ணியிருக்காரு. 5 balls 18 runs ஸ்டில் பாசிபிள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் எஸ் எஸ். ஓ நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டா ஹரிஷ் கிட்ட. சரியான ஒரு கேட்ச், ஷார்ப் கேட்ச், நல்ல ஒரு ஷாட்டும் கூட. கொஞ்சம் மேலே ஆடி இருந்தால் கண்டிப்பாக அது 6 கன்வெர்ட் ஆகிருக்கும். பட் ஸ்டில் ஃபைட்டர் ஜுனைத். நல்ல ஒரு மேட்ச், நல்ல ஒரு ஃபைட். வெல் பிளேட் மிஸ்டர் ஜுனைத். விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். இங்கே வர்ற கிச்சா இம்பாக்ட் பிளேயர் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கம்ஸ் டு தி மிடில்ங்க. அங்கங்க உடங்கிடா கிளாஸா. 4 பந்துகளில் 18 ரன்கள் அடித்தால் வெற்றி. அடிக்கக்கூடிய ஆளு தான் உள்ள இறங்கியிருக்காரு. டென்னிஸ் பால்லையும் ஹெல்மெட் போட்டு ஆடக்கூடிய ஒரே பிளேயர் செஷன்ல என் மச்சா மட்டும்தான். 47 நம்பர் 47 ரோஹித் சர்மா. ஸ்ட்ராங் ஹேண்ட், பேக் ஃபுட்டில் 6 அடிக்கக்கூடிய பிளேயர். லெக் அம்பேர் கொஞ்சம் பார்த்து நில்லுங்க, பால் வராது, பேட்டு வரும். 4 பந்துகளில் 18. பிகெஸ்ட் மேட்ச், பிகெஸ்ட் டோட்டல், பிகெஸ்ட் பேட்ஸ்மேன் சுனில் வர்சஸ் பாண்டியா. வந்த உடனே ஒரு அடி, 2 ரன் ஓட்டுவாங்களாம். முடியா. மூணு பாலுக்கு 3 6 வேணுங்க. இங்கே வினோத் ஸ்ட்ரைக்கில். சுனில் சரியான பேஸ் போடுறாருங்க. இவர் ஹைட்டில் நான் இருந்தேன்னா ஓவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு அது வேறு விஷயம். மேட்ச் அஃபிஷியலாக ஆன முடியல. பட் ஸ்டில் மேட்ச் பாசிபிலிட்டிஸ் கம்மி. 95% பாரத் லெவன்ஸ்க்கு அப்போ மேட்ச் போயிருக்கு. எதிர்வே ஒரு நோ பால் மேட்சை மாற்றலாம். அதுக்கு இந்த பாலை ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும். கோல்டுபர்க், சாரி ஸ்டோன் கோல்ட் வைடுங்க.
அகலப்பந்து. Semi-final 2, Nova versus Lockers 11. Lockers 11 won the toss and elected to field first. Back to back wide. மொட்டைக்கிட்ட இருந்து ஒரு 6 எதிர்பார்க்கிறோம். முடிஞ்சு. நல்ல சைடாக இருந்தாங்க கார்த்திக் மோகனன் டீம். இந்த டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது எந்த அளவுக்கு தப்பாக இருந்ததுக்கும் தெரியாது. பட் ஸ்டில் 79 டார்கெட், இட்ஸ் அ பிக்கஸ்ட் டார்கெட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோட்டி? எஸ் எஸ் எஸ். லாஸ்ட்டாக ஒரு 6 விண்ணத்துக்கிட்டு இருந்து வருமா 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 வரலை. தேங்க்யூ. செமிஃபைனல் 1 won by Balaji 11s. The first team qualify for finale. Congratulations Balaji 11s, Balaji and 11s. CPL 8 oda first finalist Balaji 11s. Fielding உள்ள வந்துட்டாங்கங்க. எனக்கு ஒரு சின்ன இடைவேளை தேவைப்படுது. I will back.